நாடாளுமன்றத்தில் நேற்று ராகுல் காந்தியின் பேச்சு அனல் பறந்தது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி ஆற்றிய உரை மக்கள் மனதில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை பார்க்கலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பார்லிமெண்டில் பேசிய செய்தியானது மிக முக்கியமான செய்தி. இந்திய நாட்டு மக்களை மத ரீதியாக, ஜாதி ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக பிளவுபடுத்தும் பாஜகவிற்கு எதிராக மிக சரியான திசைகளில் அவருடைய பேச்சு என்பது இருந்தது. குறிப்பாக இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் எத்தகைய திசைகளில் பயணிக்க வேண்டும் என்பதற்கு இந்த நேற்றைய பேச்சு என்பது மிகச்சிறந்த உதாரணம். ராகுல் காந்தி அவர்களும் சரி, மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி, எம்பிக்களும் சரி, இதே திசைவெளியில் அடுத்த 5 ஆண்டுகளும் பயணம் செய்ய வேண்டும். இந்திய மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்க தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும். பாஜகவினுடைய அந்த இந்துத்துவ கொள்கையை கண்டிப்பாக எதிர்த்து இந்திய மக்கள் அனைவரும் ஒருவரே என்ற அந்த உயர்ந்த பண்பாட்டை நிலைநிறுத்த ராகுல் காந்தி அவர்களும் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் பாடுபட வேண்டும் என கூறி அவர் சரியாகத்தான் குறிப்பிட்டிருக்காரு. அவர் மக்கள் இந்துக்கள் இந்துக்களுடைய பிரதிநிதியா பாஜக இல்லை. பாஜக என்பது ஒரு மதச்சாயம் பூசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் அவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்களே. எந்த ஒரு இந்துக்களில் ஜாதிகள் எதற்கு? அனைவரும் இந்துக்கள் என்றால் அனைவரும் ஒன்றுதானே, ஜாதிகள் தேவையில்லையே. ஆனால் ஜாதிய ரீதியான பாகுபாட்டினை பாஜக கையாள்கிறது. அவர் பேசியது மிகச் சரியானது. மன்றத்தில் சரியான முறையில் கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதற்கு அவர்கள்கிட்ட பதில் இல்லாதனால தொடர்ந்து பொய் பேசி வருகின்றனர். குறிப்பாக நம்ம இதுல பார்த்தோம்னா, பாரதிய ஜனதாவும் RSSம் இந்து மதத்திற்கான மொத்த அத்தாரிட்டி மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அவருடைய முகத்திரையை நேற்று ராகுல் காந்தி அவரோட பேச்சுல கிழித்து எறிந்திருக்கிறார். இதனால பிஜேபிக்கு என்ன பயம் வந்திருக்குன்னா, அவங்களோட அந்த இந்து கன்சாலிடேஷன் அந்த ஓட் பேங்கே இந்த மீட்டுக்கு அவருக்கு குறையுங்கிற பயம் மோடிக்கு வந்திருக்கு. அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் இதுல பார்த்தோம்னா, நீட் தொடர்பா பேசியிருக்காரு. நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட் மாஃபியானே ஒரு குரூப் இந்தியா முழுக்க செயல்பட்டு இருக்கு. அது இந்த அரசோட அந்த கையாளாத தனத்தை காட்டியிருக்குது. அதை ராகுல் காந்தி அவர்கள் அழகாக கோடிட்டு காட்டியிருக்கார். அதற்கும் கவர்மெண்ட் கிட்ட மத்திய அரசு கிட்ட உரிய பதில் இல்லை. அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நாட்டோட பாதுகாப்பு ரொம்ப உயர்ந்தது, நாங்கள் மிகுந்த நாட்டுப்பற்று மிக்கவர்கள் சொல்லிட்டு இருக்கிற இந்த பிஜேபியினர் ராணுவத்துல ஒரு நிரந்தர அடிப்படையில் வீரர்களை நியமிக்காமல் தற்காலிக அடிப்படையில் அக்னிபாத்துங்கிற முறையில நியமிக்கிறாங்க. இது ராணுவத்தோட ஐடியா கிடையாது. இது மோடியோட ஐடியா தான். அதாவது எப்படின்னா, அந்த பண மதிப்பிழப்பு எப்படி இவர் கொண்டு வந்தாரோ, பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கன்சல்ட் பண்ணாத இவர் விருப்பத்துக்கு தாந்தோண்டித்தனமா கொண்டு வந்தாரோ, அதே மாதிரிதான் இவர் அக்னிபாத் திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காருங்கிறத எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துல சிறப்பா அதை சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, விவசாயிகளோட தலையாய பிரச்சனை அந்த மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ். விவசாயிகளோட வருமானத்தை நான் ஆட்சிக்கு இரட்டிப்பாக்கி தருவேன்னு சொன்ன மோடி அதை செய்யல. இப்ப விவசாய கடன் வாங்கியவர்களுக்கு, அந்த நகை கடன் வாங்கியவர்களுக்கு அந்த KCC மூலம் வர சப்சிடியை இன்னும் ஒழுங்கா முழுசா கொடுக்க மாட்டேங்குது இந்த மத்திய அரசு. எல்லாமே பெரும் பண முதலாளிக்கு மட்டுமே இந்த அரசு தொடர்ச்சியா செயல்பட்டு வருதுங்கிறத ராகுல் காந்தியின் பேச்சு இந்திய மக்களுக்கு வெளியிட்டு காட்டியிருக்குது.